ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பொரியல் வந்து பார்க்க போகிறோம். அவரைக்காய் பொரியல் வந்து இயற்கையாக எங்கள் வீட்டு செடியிலேருந்து பறித்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க மாடி தோட்டம். ஸோ தோட்டம்னு சொல்கிற அளவுக்கு பெரிய அளவுலலாம் வந்து கிடையாது, கொஞ்சமாக தான் வந்து செடி வச்சுருக்கோம். கீழே தோட்டம் இருக்கனால அதிலே வந்து நிறைய செடி வச்சுருக்கனால மேலே வந்து கொஞ்சமாக தான் வந்து வச்சுருக்கோம். அவரையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செடி அவரையும் இருக்குது, கொடி அவரையும் வந்து இருக்குது. செடி அவரைனா உங்களுக்கு செடி மாதிரி வந்து அதில் காய் வந்து இருக்க மாதிரி இருக்கும். கொடி அவரைனா கொடியாக வந்து படர்ந்துட்டே போகும், அதில் வந்து காய் பறிக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து கீழே வந்து கொடி அவரை வச்சுருக்கோம் தோட்டத்தில், மேலே வந்து செடி அவரை தான் இருக்குது. பாருங்கள், இது வந்து ஒரு 1.5 மாதத்துலேயே வந்து நீங்கள் விதை போட்டிங்கன்னா 1.5 மாதத்துலேயே வந்து உங்களுக்கு காய் வந்து காய்ச்சிரும். இது வந்து ஏற்கனவே நாங்கள் 2 தடவை வந்து பறித்து வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து 3rd டைம் தான் வந்து நாங்கள் பறிக்க போகிறோம். அப்புறம் இந்த அவரைக்காயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ நன்மைகள் வந்து நம்மளுக்கு இருக்குது. அதாவது இதில் விட்டமின் B1 வந்து இருக்குது, இரும்பு சத்து, நார்ச்சத்து எல்லாமே நிறைஞ்ச ஒரு காய் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த அவரைக்காயை தான் வந்து சொல்லலாம். இது வந்து நம்ம உடம்புல இருக்க இதயம், நுரையீரல், அப்புறம் பற்களுக்கு, எலும்புகளுக்கெலாம் வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்க ரத்த ஓட்டத்தை வந்து ரொம்ப சீராக வந்து வச்சுக்கிறது. அப்புறம் இதில் வந்து நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம உடலில் இருக்க கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைச்சி உடல் எடையை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னிலேருந்து நீங்கள் எல்லோரும் அவரைக்காய் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைமும் செகண்ட் டைமும் வந்து எங்கள் அம்மா தான் எப்பயும் பறிச்சுட்டு வந்து பொரியெல்லாம் வந்து ரெடி பண்ணாங்க. ஸோ 3rd டைம் வந்து நம்மளும் கொஞ்சம் பறித்து பார்ப்போமேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போய் பறிச்சுட்டு வரோன்னு சொல்லிட்டு நானே சிஸ்டரும் மேலே போனோம். பட் வந்து எங்களுக்கு சிசர் வச்சு தான் வெட்டணுன்னா தெரியலை. அது வந்து கொஞ்சம் ரஃபாக இருந்துச்சு. ரஃபாக இருந்தது செடியெல்லாம் வந்து உடச்சி போட்டு வந்துட்டோம். அதிலே பாதி காயை வேறு நாங்கள் பறிக்கவே இல்லை. 4 காயை மட்டும் எங்கம்மா விதைக்காக விட்டு வச்சுருந்தாங்க. அதை வந்து காயை போட்டு முத்த விட்டுருந்தாங்க. ஸோ அதை மட்டும் விட்டுட்டு மீதி காயெல்லாம் பறிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் பறிச்சுட்டு வந்துட்டோம். ஆனால் நிறைய காய் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தான் போய் வந்து மீதி இருக்க காயெல்லாம் வந்து பறிச்சுட்டு வந்து பொரியல்லாம் வந்து ரெடி பண்ணாங்க. ஸோ வாங்க நம்ம வந்து பறித்து அதை எப்படி வந்து பொரியல் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவரைக்காயை வந்து ஃபுல்லாக பறிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ பறிச்சதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவரைக்காய் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா 2 சைட்லேயுமே வந்து நார் மாதிரி வரும். நீங்கள் வெட்டினீங்கனாலே தெரியும், நூல் மாதிரி அப்படியே வந்து கீழே விழுது பாருங்கள். ஸோ அதோட நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப வந்து வாயில் அந்த நூலாக வர மாதிரி இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 சைட்லேயும் வந்து இருக்க அந்த நாரை வந்து நம்ம பிச்சு எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக வந்து உங்களுக்கு எவ்வளோ சைஸ்க்கு தேவையோ அந்த சின்னதாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை அப்படியே கூட வந்து நீங்கள் குழம்புல இல்லைன்னா சாம்பார் அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து எல்லாமே ரொம்ப பிஞ்சிக்காய் தான். ஸோ ரஃபாலாம் வந்து இருக்காது, ரொம்ப சாஃப்டாக தான் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க அவரைக்காயில் வந்து தேவையான அளவு மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் வந்து காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்தூள் வந்து வீட்டிலே ரெடி பண்ணது. அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். ஏற்கனவே இது வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பும் போட்டு கொஞ்சமாக வந்து பரட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அடுப்பு வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து இப்போ நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு பெரிய வெங்காயம் தான் போடணும்னு கிடையாது, இந்த சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் வந்து கொஞ்சமாக வந்து வதக்கிக்கோங்க. ரொம்ப ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. ஸோ கொஞ்சமாக வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஸோ வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து பெரட்டி வச்சுருக்கோம்ல, ஸோ எல்லா மசாலா தூள்லாம் போட்டு உப்புலாம் போட்டு பெரட்டி வச்சுருக்க இந்த அவரைக்காயை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க காரம் எல்லாமே வந்து செட் ஆகும். உப்பு காரம் எல்லாமே வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து வரும். ஸோ பெரட்டி விட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இப்போ இதை வந்து வேக வைக்கணும். ஸோ வேக வைக்கிறதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி வந்து நான் ஊற்றிக்கிறேன். ஸோ காய் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு அதனால் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு காய் வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நல்லா வெந்துடும். உங்களுக்கு தேவைன்னா வந்து நீங்கள் எடுத்து கூட பார்த்து கையில் வந்து நசிச்சு வந்து பார்த்துக்கோங்க வெந்துருச்சான்னு. ஸோ தண்ணி வந்து நல்லா வற்றினதுக்கப்புறமா இப்போது வந்து நம்ம வந்து நைஸாக வந்து தேங்காய் பூவை வந்து அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த தேங்காய் பூவை வந்து நல்லா வந்து நைஸாக வந்து அரைச்சி பாலோடு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து கொஞ்சமாக வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் வச்சுருக்க காய் அளவுக்கு தான் வந்து நான் தேங்காய் பூ வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ வந்து காய் நீங்கள் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நல்லா பிரட்டி விட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வந்து வதக்குனிங்கனாலே போதும். கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நல்லா வந்து வெந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு அவரைக்காய் பொரியல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அவரைக்காய் பொரியலை வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரை வந்து இயற்கையாக நீங்களும் வீட்டிலேயே செடி வச்சு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இன்னும் வந்து ஹெல்த்தியாக வந்து இருக்கும். ஸோ வந்து மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாகவே ரொம்ப சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக வந்து இருக்கும். அதுவும் இது வந்து ரொம்ப பிஞ்சிக்காயாக இருக்கிறதுனால சாப்பிடவே ரொம்ப வந்து நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.